தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லம் முன்பு அவரது ரசிகர்கள் காலை முதலே குவிந்துள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தனது 75வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். இதனையொட்டி திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் அவருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவரது பிறந்த நாளையொட்டி படையப்பா படம் மீண்டும் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. மேலும் இதனையொட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு நேற்று இரவு முதல் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் காலை முதலே வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் நேரில் பார்த்து அவர்கள் வாழ்த்து செய்தியை பெற வேண்டும் என்பது ரசிகர்களின் நீண்ட எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு ஏராளமான ரசிகர்கள் வருகின்றார்கள். ஆனால் ரசிகர்கள் தற்பொழுது இல்லத்தில் இல்லை, நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.